Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2010ல வெளியான இஷ்கியா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல வித்யா பாலன் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட பேரு கிருஷ்ணா அப்படின்றது. இவங்க ஹஸ்பண்ட் 2-3 நாளா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு. கவலையா தான் படிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க முன்னாடி ஒரு செயின் வந்து நிக்குது. ஹஸ்பண்ட் தான் செயினை கொண்டு வந்திருக்காரு. ஹஸ்பண்ட் இவங்கள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் இல்லீகலா சில தப்பான வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த செயினை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி போட்டு விடுறாங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்டோட பேரு வர்மா அப்படின்றது. ரொம்ப நேரம் என்னால இருக்க முடியாது, திரும்பி வேலைக்காக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருங்க சமையல் மட்டும் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சப்பாத்தி சுடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கேஸ் இல்ல, அதனால விறகடுப்புலயே செய்யலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் செஞ்சு ஹஸ்பண்டுக்கு வச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன மாதிரியான இல்லீகல் வேலை பாக்குறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேசாம போலீஸ்ல சரண்டர் ஆயிருங்க, அதிகபட்சம் 3 வருஷம் தான் தண்டனை தருவாங்க, நான் எல்லாத்தையும் லாயர் கிட்ட பேசிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடிக்கடி இதை பத்தி பேசுவாங்க போல. இவரும் கொஞ்ச நேரம் அப்செட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன், இப்ப வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆராத்தி எடுத்து தான் ஹஸ்பண்ட் அனுப்பி விடுவாங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஈரனும் பக்கத்து ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வரும்போது அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. இங்கதான் இஷ்கியான டைட்டில் போடுறாங்க. இப்பதான் காலு உசைன் 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் இந்த கதையில முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்க பாஸ் கிட்ட இருந்து நிறைய பணத்தை திருடிட்டு வந்திருக்காங்க. அது மூலமா ஒரு பாடகியை புக் பண்ணி பாட சொல்லி ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பாஸை இவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேரையும் கண்ணால மிரட்டுறாரு. இவங்களும் கால்ல விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. என் கிட்ட இருந்தே பணத்தை திருடுற அளவு தைரியம் வந்துருச்சுல, உங்க 2 பேரையும் சாவடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. காலு இருக்காரு பாத்தீங்களா, இவரோட சொந்த மச்சானா இருப்பாரு. என் அக்காவை தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அதுக்காகவாது என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா இந்த பாஸ் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமா குளிய தோண்டுங்க, இவங்களை புதைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஐயா சாமி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவங்க கால்ல விழுந்தெல்லாம் கெஞ்சி பாக்குறாங்க. இருந்தாலும் குளிக்குள்ள இவங்க 2 பேரையும் உட்கார வச்சிருக்காரு. கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உசைன் இருக்கான் பாத்தீங்களா, உங்ககிட்ட ஒரு காமெடியை சொல்லணும் அப்படின்னு சொல்றான். சரி சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தர் கிளியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாராம். வாங்கிட்டு வந்தவர்கிட்ட கிளி பேசவே இல்லையா, ஆனா அவரோட ஒய்ஃபோட காதுல ஏதோ சொல்லுச்சான். என்ன தெரியுமா சொல்லுச்சான் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. சொன்னதே எனக்கும் சிரிப்பு வரும் அப்படின்ற மாதிரி பாஸ் கேட்கிறாரு. சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் பக்கத்துல வராரு. காதுல சொல்ற மாதிரி சடனா அவர் அட்டாக் பண்ணிடுறாரு. இப்ப கன் பாயிண்ட்ல அவரை லாக் பண்ணிடுறாங்க. இதை வச்சு அவரோட ஆட்கள் எல்லாம் மிரட்டுறாங்க. இப்ப அவரை சேர்ல லாக் பண்ணிட்டு கிளம்பலாம் நினைக்கிறாங்க. உசைன் என்ன சொல்றாருன்னா, இவன் எப்படினாலும் நம்மள துரத்திட்டு வருவான், பேசாம சாவடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் என்னோட மச்சான், சாவடிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவரோட கார் எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க. இவங்களுக்கு நிறைய பேர் தெரியும்ல, கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவனுங்க யார் யார்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்க வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துக்குலாம் பாஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இங்க வரல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் வேற ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே வர்மா கிட்ட ஒரு டீல் பண்ணீங்கல்ல, அந்த வர்மா வீட்டுக்கு போய் சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி போவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. கார் ரிப்பேர் ஆயிருது. இப்பதான் ஒரு வீட்டுக்கு சிலிண்டர் போடுறதுக்கு ஒரு நபர் வந்திருக்கான். அவனோட பைக் வெளியே நிக்கும், அதை தூக்கிக்கிறாங்க. வர்மா கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் பேசியிருப்பாங்க. வீடு கூட இவங்களுக்கு தெரியல. ஒரு பாட்டிமா கிட்ட வீடு எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டிமாவும் இவங்களை வீட்டுக்கு கூட்டு வராங்க. அந்த இடத்துல வர்மா கிடையாது, வர்மாவோட ஒய்ஃபான கிருஷ்ணா மட்டும் தான் இருக்காங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து வர்மா கூட வேலை எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு எஸ்கேப் ஆயிரலான்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. வர்மா வரட்டும், பேசிக்கிட்டே சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வர்மா வரமாட்டாரு, ஏன்னா வர்மா ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் இவங்களுக்கும் வர்மா இறந்தது தெரியுது. சரி சாப்பிட்டு படுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் இவங்க ஹஸ்பண்ட் வர்மா கூட இவங்க சந்தோஷமா எல்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மறுநாள் காலையில ஈரின் வீணி எல்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்க. இதை கேட்டு காலு முதல்ல முழிச்சிட்டாரு. இப்ப காலுவும் யார் வாசிக்கிறா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வராரு. இவங்க தான் வாசிக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்துருது. இப்ப ஜன்னல்ல இருந்த மாதிரி இவங்க வாசிக்கிறத பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளவு அழகா வாசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க கிளாஸை தெரியாம தட்டி விட்டுருவாரு. என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி ஈரின் பார்க்கிறதுக்கு வராங்க. அதுக்குள்ள இவரும் இவரோட ரூம் வந்துட்டாரு. இவருக்கு வெள்ள முடியா இருக்கு, இதை மாத்தணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மைய பாக்குறாரு. இப்ப மைய வச்சு அதை கருப்பு முடியா மாத்திடுறாரு. இப்போ ரூம் வராரு. இவரோட காசுலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எங்கேயாவது பதுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு இடத்த பார்த்து அந்த காசெல்லாம் மறைச்சு வச்சிடுறாரு. எங்க ஈரின் அப்படின்ற மாதிரி தேடி வெளியே வராரு. பார்த்தா ஈரின் வெளியே வச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தேன் கையில வச்சிருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு தராங்க. இவரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த பாட்டில் உடைச்சதுக்கு சாரின்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க.
நீங்க பாட்டு பண்ணீங்களே அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் வெக்கலாம் பண்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுல இருந்து வேற கல்யாணம் பண்றத பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையான்னு கேக்குறாரு. ஹஸ்பண்ட பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா இவங்களும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட இவரும் டாபிக்க மாத்தி ஜாலியா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ள இருந்து உசைனும் ஒரு டீ மட்டும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இப்பதான் கன்னை யாரோ பாயிண்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. யாரும் திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பையன் தான் இருக்கான். இவரும் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. அந்த சின்ன பையனும் இந்த மாடல் கன்னு தானே அப்படின்ற மாதிரி கன்னை பத்தி கரெக்டா சொல்லிட்டு இருக்கான். கன்னுல ஏதாவது ப்ராப்ளம்னா என்னோட அப்பா கிட்ட கொண்டு வாங்க, அவர் சரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்றான். இந்த பையனோட பேரு நந்து அப்படின்றது. வேற எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இவரும் வேகமா இவன் நடந்துட்டு இருக்கும் போது தடுத்து நிறுத்துறாரு. இந்த இடத்துல அந்த மாதிரியான இடம் எங்க இருக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு போகணும்னு சொல்றாரு. சரி ஈவினிங் வாங்க காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். ஈரனும் அந்த காலத்து பாட்டு ஒண்ணு பாடிட்டு இருக்காங்க. அதை இவரும் பக்கத்துல உட்காந்து ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. இவருக்கு அந்த காலத்து பாட்டு எல்லாம் யார் பண்ணாங்கன்னு சரியா தெரியும் போல. அந்த பேரெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இவரோட பாட்டு எல்லாமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நந்து இருக்கான் பாத்தீங்களா, ஊர் எல்லைக்கு தான் உசைனை கூட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு கொஞ்சம் காசெல்லாம் தந்துட்டாரு. எந்த இடம் சொல்லுன்னு கேக்குறாரு. இந்த பையனும் இடத்த காமிச்சிடுறான். இவரும் அந்த இடத்துக்கு வராரு. ஒரு லேடி ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவரும் அவங்க பக்கத்துல போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கரெக்டா எப்படியோ கண்டுபிடிச்சு இவரோட பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து இவரை பாத்துடுறாரு. இப்ப ரெண்டு பேரையும் ஈரின் வீட்டுல வச்சு அடி நடிச்சிட்டு இருக்காரு. ஈரினும் இதெல்லாம் பயந்த மாதிரி மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. நாங்க பண்ணது தப்பு தான், உங்ககிட்ட இருந்து எடுத்த காசை தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த காசை வச்ச இடத்துல தேடி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பேக் காணாம போயிருக்கு. எப்படி காணாம போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. காணுன்ற விஷயத்த சொன்னா அவர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. திரும்பி இவங்க ரெண்டு பேரையும் குழிக்குள்ள வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பாஸோட ஒய்ஃப் கால் பண்ணிட்டாங்க. என் அக்கா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி போனை வாங்கி கழு பேச ஆரம்பிக்கிறாரு. அக்கா என்ன விட்டுற சொல்லுக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு திரும்பி போனை இவர்கிட்ட தந்துடுறாரு. என் தம்பின்றதுக்காக இந்த விஷயம் சொல்ல, அவனை கொலை பண்ணிட்டா எப்படி உங்களுக்கு காசு கிடைக்கும், அதனால யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் குழியில இருந்து இவங்க வீட்டுக்கு திரும்பி கூட்டு வந்துடுறாரு. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாசம் தான் டைம். அந்த ஒரு மாசத்துக்குள்ள என்கிட்ட இருந்து எடுத்தீங்கல்ல, அந்த காசை விட அதிகமா எனக்கு தந்தாவணும். அப்படி இல்லைன்னா உங்க ரெண்டு பேர் கூட சேர்த்து இவளோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப உசைனும் காயத்தெல்லாம் தொலைச்சிட்டு இருக்காரு. ஈரன் நடந்து போகும்போது சடனா ஈரனை பிடிச்சிடுறாரு. கண்டிப்பா நீ தான் காசு எடுத்துக்கணும், காசு எங்க ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துக்கு நந்து தான் வந்தான், அவன் தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நந்துவோட அட்ரஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. அந்த இடத்துல போய் நந்துவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவன் ஏரியாக்கு வந்துடுறாரு. ஆள் நடமாட்டமே சுத்தமா இருக்க மாட்டேங்குது. இவரும் தேடி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் உட்கார வச்சு நக்சல் அமைப்பு இருக்காங்க பாத்தீங்களா, பேசிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கன்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ உசைனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த விஷயத்தை ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்க ஒரு நபர் உசைனை பார்த்துடுறாரு. இப்ப ஆட்கள்லாம் சேர்ந்து உசைனை ஒரு இடத்துல பிளாக் பண்றாங்க. எதுக்காக வந்த, யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நான் நந்துவை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், எனக்கு தேவையான ஒரு பொருளை நந்து தூக்கிட்டான், அதை வாங்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நந்து அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான், நந்து எங்கல்ல ஒருத்தன், அவன் கிட்ட வம்பு பண்ணணும்னு நினைச்சனா உன்னோட கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டி அனுப்புறாங்க. ஆட்கள் மிரட்டினதை பத்தி உசைனும் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் நந்து எடுத்துப்பான்னு தோணல, இவ தான் எடுத்து வச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவளை பார்த்தாலே பாவமா இருக்கு, அவ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இவரும் சப்போர்ட்டிவா பேசுறாரு. வந்தோடனே அவளை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டல, நீ அதுக்காக தான் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது யாரோ கன்னால அட்டாக் பண்றாங்க. யாரு என்னன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓட பாக்குறாங்க. பார்த்தா கன் பாயிண்ட்ல ஒருத்தங்க வந்து நிக்கிறாங்க. யாருன்ற மாதிரி இவங்க நிமிந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ஈரன் தான் இருக்காங்க. உங்களால தான் நானும் இப்ப பிரச்சனையில மாட்டிருக்கேன், சீக்கிரமா நீங்க பணத்தை செட்டில் பண்ற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளை பார்த்து தானே பாவமா இருக்குன்னு சொன்னேன், கொஞ்சம் அசந்தோம்னா நம்ம கதையை முடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி உசைனோ சொல்றாரு. இப்ப அவங்க பாட்டுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உசைனோ உங்களுக்கு பக்கத்துல உட்கார்றாரு. நான் உங்ககிட்ட கோவமா நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இவங்க பெருசா கண்டுக்காம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க விறகு வெட்டிட்டு இருக்கும் போது கத்திலேயே இவர் கையை வச்சிடுறாரு. அப்படி கையை வச்சதுனால இவரோட கையில காயம் ஏற்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரனோ டக்குன்னு விரல வாய்க்குள்ள வச்சிடுறாங்க. கொஞ்சம் சீரியஸ் பண்ற மாதிரிலாம் பண்றாங்க. எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. இப்ப நைட் இவரும் சரக்க போட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. செட்டில் பண்ணி ஆகணும்ல, அதை நினைச்சுதான் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. இப்படி புலம்பிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துட்டாரு. இவங்கள என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. இப்ப கால் இருக்காரு பாத்தீங்களா, மாடியில படுக்க வச்சிடுறாங்க. காலுவை இவங்க லவ் பண்றாங்க போல, அவர்கிட்ட அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. வயசான நம்ம மேல எல்லாம் எப்படி காதல் வரும்னு நினைச்சோம், நம்மள லவ் பண்றா போலியா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. பேசிட்டு இருக்க ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, கடைசியில இவரை கட்டிப்பிடிக்கவும் செய்யறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கால் இருக்காரு பாத்தீங்களா, ஈரனுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயம் ஈரன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது உசைன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களே கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை ஈரனும் பாக்குறாங்க. ஆனா உசைனை பார்த்து மட்டும் மொரஸ்டி கிளம்பி போறாங்க. இவங்க இன்னும் காசு சம்பாதிக்கிறதுக்கு வழியை யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஈரனும்
என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வர்மா இருக்காரு பாத்தீங்களா, நிறைய பெரிய ஆளுங்களுக்கு பினாமியா இருந்திருப்பாரு. அதுல ஏதாவது ஒரு பணக்காரங்களை தூக்கிட்டா போதும், நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிடைக்கிற காசுல எனக்கும் ஒரு பங்கு தாங்க அப்படின்னு சொல்றாங்க. தந்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஒவ்வொரு பணக்காரங்களா இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பயங்கர செக்யூரிட்டியோட இருக்காங்க. இவங்களெல்லாம் கண்டிப்பா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, வேற ஆள் இருந்தா சொல்லு அப்படின்னு ஈரின் கிட்ட கேக்குறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் கடையில உட்கார்ந்து தான் இந்த பிளான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உசைன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு தெரியாத மாதிரி இவங்களோட முதுகுல கையெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. இவங்களும் அவருக்கு தெரியாத மாதிரி இவரோட தொடையில திருகி விட்டுறாங்க. இப்ப காலுவை பார்த்து நீங்க கேட்ட மாதிரி ஒரு நபர் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த நபரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரோட பேரு கமல் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தான் வச்சிருப்பாரு. அதுக்கான விளம்பர படத்துல இவரே நடிச்சிருப்பாரு. இவரோட ஒய்ஃப் பேரு மஞ்சு அப்படின்றது. ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாங்க. இவரை கடத்திட்டோம்னா ஈஸியா ஒய்ஃப் கிட்ட இருந்து காசை கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஈஸியா படுது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. கமலை கடத்தோம்னா நிறைய ஏற்பாடு பண்ணல, அதுக்கான செலவை நானே தரேன் அப்படின்ற மாதிரி ஈரினோ சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாம் தராங்க. இப்ப காலுவா என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்ல உனக்கு தான் அதிக பங்கு தரணும் போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மறுநாள் இவங்க 3 பேரும் சேர்ந்து கமல் எங்க போறாரு வராரு அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. எப்பவுமே பாதுகாப்போட இருக்காரு, கோயிலுக்கு போகும்போது மட்டும் தான் தனியா போறாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, என்னோட காசு சீக்கிரமா வேணும் அப்படின்ற மாதிரி பிரஷர் போடுறாரு. இவங்களும் பிளான சீக்கிரமா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 3 பேருக்கும் ஒரு டவுட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயிலுக்குள்ள போன கமல் இருக்காரு பாத்தீங்களா, 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வராரு. அப்படி 1.5 மணி நேரம் என்ன பூஜை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உசைனோ ஈரினோ சேர்ந்த மாதிரி அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரும் பூஜை எல்லாம் பண்றாரு. இப்ப வேகமா ஒரு இடத்துக்கு போறாரு. எங்க போறாரு அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அங்க வெளியே போறதுக்கான ஒரு சீக்ரெட் வழி இருக்கு. அது வழியா கோயிலை விட்டு வெளியே போயிடுறாரு. ஓஹோ இப்படிதான் தப்பிக்கிறானா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. இவங்களும் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்த கமல் இருக்காரு பாத்தீங்களா, குக்கு குக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா யாரோ ஃபோர்ஸா இவர் இழுத்துட்டு போயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு நமக்கு தெரியல. இவங்க 2 பேருமே எட்டி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ஜன்னல் வழியா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்கறாங்க. பார்த்தா கமலை யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் இந்த இடத்துக்கு மம்தான்னு ஒருத்தங்க வராங்க. மம்தா யாருன்னு பாத்தீங்கன்னா கமலோட கீப்பா தான் இருப்பாங்க. இப்ப பக்கத்துல வந்து ரொமான்டிக்கலா இவர்கிட்ட நடந்துட்டு இருக்காங்க. இதே சமயம் இங்க இவரு என்ன பண்றாருன்னா, இவங்க கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஈரின் வேற இந்த இடத்துல ஸ்லிப் ஆன மாதிரி விழ போறாங்க. இவர் தான் புடிச்சு கொஞ்சம் ரொமான்டிக்கலா இருந்துட்டு இருக்காரு. ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி காலு கேக்குறாரு. இவங்க பார்த்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் மம்தா வீட்டுக்கு காரியை கொண்டு போறாருன்னு தெரிய வருது. அந்த நாள் தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் உசைனோ ஈரினோ க்ளோஸ் ஆன மாதிரி காட்டுறாங்க. அவரை கடத்துறதுக்கு இவங்க ஒரு காரை ஏற்பாடு பண்ணோம். அந்த காரை ஏற்பாடு பண்றதுக்காக தான் வேற ஊருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி பஸ்ல உட்காந்து இருக்காங்க. திடீர்னு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது அப்படின்ற மாதிரி உசைனோ பாத்ரூம் குள்ள போயிடுறாரு. பஸ் எடுக்க போறாங்க. சீக்கிரமா வாடா அப்படின்ற மாதிரி இவர் கூப்பிட்டு இருக்காரு. இப்ப பஸ்ஸையே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவர் வர மாதிரி தெரியல. நான் மட்டும் போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா வந்து பஸ்ல ஏறிடுறாரு. இப்ப பஸ்ல உட்காந்து இருக்க யாரை பார்த்தாலும் இவருக்கு ஈரின் மாதிரியே தெரியுறாங்க. ஈரின் கூட இவர் பழகினாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஈரின் தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஈரினை நம்ம லவ் பண்றோம் அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. சீக்கிரமா ஈரினை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் மைண்டுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்ப ஈரினோ குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. யார் என்னன்னு பாக்குறதுக்காக இவங்க கதவை வந்து திறக்கிறாங்க. பார்த்தா இந்த இடத்துக்கு உசைன் தான் வந்திருக்காரு. அவரை கழட்டி விட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப வேகமா ஈரினை நெருங்குறாரு. ஈரினை கிஸ் பண்ணிடுறாரு. ஆனா ஈரின் கோவப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, சடார்னு இவரை தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்களே இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே க்ளோஸா கிஸ் பண்ணிக்கிறத காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சிருக்காங்க. காலுவும் ஒரு ஓம்னி வேனை பாக்குறாரு. இது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி விலை கொடுத்து வாங்கிடுறாரு. இப்ப வேகமா ஈரின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஈரின் இவரு கூட க்ளோஸா இருக்காங்கல்ல, ஒரு பிளானோட தான் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா சவுண்டே கேட்க மாட்டேங்குது. பாட்டு சவுண்ட் தான் கேக்குது. என்னன்ற மாதிரி ஜன்னல் வழியா பாக்குறாரு. அவங்க 2 பேருமே அரையும் குறையுமா ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற காலு இந்த இடத்துல உடஞ்சு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் சாதாரணமா காலு கிட்ட பேசுறாங்க. ஆனா காலு சரியா பேச மாட்டாரு. சீக்கிரமா கிளம்பு உசைன், நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. உசைன் மட்டும் போலீஸ் கெட்டப்ல இருக்காரு. அதாவது இவர் அவரோட வண்டியை பிளாக் பண்ணுவாரு. இவங்க பின்னாடி வண்டியில வந்து அவரை தூக்கணும். அதுதான் இவங்களோட பிளான். இப்ப உசைன் ஒரு இடத்துல டிராப் பண்ணிடுறாங்க. இப்ப நேரா மம்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈரினோ பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் சரியாவே பதில் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என் மேல கோவமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரு நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துட்டேன். ஒரு விலை மதுவுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுறாரு. இவங்களும் சோகமா மாறிடுறாங்க. இப்பதான் கமல் இருக்காரு பாத்தீங்களா, கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என் மேல நீங்க எதுக்கு இவ்வளவு அக்கறைப்படுறீங்க? நீங்க என்ன என்னோட ஹஸ்பண்டா, இல்லனா என்னோட லவ்வரா, அப்படி இல்லனா நீங்க என்னோட பிம்பான்னு கேட்டுறாங்க. இதனால இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. கோவமா தான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப பிளான் படி இவரும் காரை பிளாக் பண்றாரு. லைசன்ஸ் காட்டுங்க, ஆர்சி புக் காட்டுங்க அப்படின்ற மாதிரி வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. இவனை பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி கமலும் டவுட் பண்றாரு. அவனுக்கு டவுட் வந்துருச்சு போல,
நான் இறங்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இறங்கி வர்றாரு. கமலும் வேகமா காரை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வந்துட்டு இருக்க காலு என்ன பண்றாருன்னா கையில கன் வச்சிருப்பாரு, அதை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. டயர்ல ஷூட் பண்ணதுனால ஏடவிடமா கார் ஒரு இடத்துல போய் இடிச்சிருது. இப்ப சவுண்ட் கேட்டு பக்கத்துல இருக்க மக்கள்லாம் அங்க வராங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் போலீஸ் கெட்டப்ல தானே இருக்காரு, போலீஸ் மாதிரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குடிச்சிட்டு வந்து ஏடவிடமா மோதி இருக்கான். உடனே இவனை வண்டியில கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கரெக்டா அவங்களும் வண்டி எடுத்துட்டு வராங்க. அவங்க வண்டியிலேயே வச்சு இவர் கொண்டு போயிடுறாரு. மக்கள் யாருக்கும் டவுட் வர மாட்டேங்குது. ஈரின் கூட சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாரு பாத்தீங்களா, அந்த பாட்டை பாடிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. பாட்டை பாடாதான் அமைதியா இரு அப்படின்ற மாதிரி காடு சொல்லிட்டாரு. இவர் கொண்டாட அமைதியா இருக்காரு. திரும்பி அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிடுறாரு. அமைதியா இருன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி கோவமா சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே காரை விட்டு இறங்கி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. காலு என்ன சொல்றாருன்னா, இத்தனை வருஷமா உன்னை பையன் மாதிரி தானே வளர்த்தேன், அப்புறம் எப்படா நான் லவ் பண்ற பொண்ணு மேல நீ ஆசைப்படுவ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீங்க வளர்த்தீங்க தான், யார் இல்லைன்னு சொன்னா, அதுக்காக உங்க கண்ட்ரோல்லயே நான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அந்த பொண்ணு வயசு என்ன, உங்க வயசு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப திரும்பி காலு கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உசைனோட ஃபேமிலியை பத்தி இவருக்கு தெரியும், தப்பு தப்பாலாம் பேசிட்டு இருக்காரு. என் ஃபேமிலியை பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி உசைன் கோவப்பட்டு திரும்பி சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த கார் கிளம்ப ஆரம்பிக்குது. என்ன கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரினோ ஒரு சேர்ல கமலை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கண்ணால மிரட்டுறாங்க. எங்க அந்த வர்மா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக மொத்தத்துல இவங்களோட ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கிறது இவங்களுக்கு தெரியும் போல, அதனால தான் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. வர்மா தான் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டாரு. நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் வரதுக்குள்ள ஈரினோ வேற சாரிக்கு மாறிடுறாங்க. இப்ப ரெண்டு பேர் வந்தோன்னா காசுலாம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய காசை வச்சிருக்காங்க. இவரோட ஒய்ஃபை மிரட்டி தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர் சுத்தமா நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பேக் காணாம போச்சுல, அதுல இருந்த காசா தான் இருக்கும். இவ்வளவு நாள் எங்களையே ஏமாத்திருக்கே அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. ஈரினோ கன்னை பாயிண்ட் பண்றாங்க. சரி சரி எங்க காசு எடுத்துட்டு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி காசெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஒரு சமயம் கிடைக்கும் போது ஈரின் கையில இருக்க கன்னை இவர் புடிங்கிடுறாரு. பணத்துக்காக இவனை கடத்தலனா எதுக்காக கடத்தின, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி உசைன் கேக்குறாரு. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இவனும் என்னோட ஹஸ்பண்டும் தான் பார்ட்னரா வேலை பார்த்தாங்க, என் ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உன்னோட ஹஸ்பண்ட் உயிரோட இருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஈரினோ ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. அந்த கமல் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சு இன்னும் காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கமல் எங்கன்ற மாதிரி வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து சவுண்ட் கேக்குது. ஓபன் பண்ணா உள்ளதான் இருக்காரு. அந்த வர்மா எங்க இருக்கான், ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. வர்மாலாம் உயிரோட கிடையாது, இவ தான் இஷ்டத்துக்கு வளரிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு பணம் வேணா நான் எவ்வளவு நாளும் தரேன்னு சொல்றாரு. சரி உன்னோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி பேச வைக்கிறாங்க. மஞ்சு அந்த டைம்ல ஒரு ஸ்பால தான் இருக்காங்க. போனை கூட அட்டென்ட் பண்ண முடியல. அட்டென்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பக்கத்துல இருக்க அந்த லேடி தான் அட்டென்ட் பண்றாங்க. அந்த லேடி வேற யாரும் கிடையாது, மம்தா தான். இப்ப அட்டென்ட் பண்ணவங்க ஸ்பீக்கர்ல போட்டுறாங்க. ரெண்டு பேர் என்ன லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரெண்டு பேருமே காசு வாங்குறதுக்காக வருவாங்க, நீங்க இருக்கிற காசை எடுத்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி மஞ்சு ஏத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை பக்கத்துல இருக்க இவங்களும் கேட்டிருக்காங்கல்ல, இவங்க அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. காசை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க. இவ உயிரோட இருக்கிறது கூட ஆபத்து, இவளோட கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி உசைன் சொல்றாரு. அதுக்கு காலு என்ன சொல்றாருன்னா, நீயே முடி அப்படின்னு சொல்றாரு. சரி முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி உசைனோ கன்னால ஷூட் பண்றதுக்காக வர்றாரு. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஈரினை இவரால ஷூட் பண்ணவே முடியல. என்னால முடியல, நீ காலி பண்ணிரு அப்படின்ற மாதிரி காலு கிட்ட கண்ணை தராரு. ஒன்னாலேயே முடியலன்னா என்னால மட்டும் எப்படி முடியும், என்னாலயும் முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஈரினை அப்படியே விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கமலோட ஸ்டீல் ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் இவங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆபீஸ் ரூம்க்கு வந்து மஞ்சுவை மீட் பண்றாங்க. இந்தாங்க நீங்க கேட்ட காசு இருக்கு, எண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னெல்லாம் தேவையில்ல, உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி காசு எடுத்துட்டு நடந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த இடத்துக்கு வர்மா வந்துடுறாரு. வர்மா யார் சொல்லி வந்திருப்பாருன்னா மஞ்சு சொல்லி தான் வந்திருப்பாரு. கமல் இருக்காரு பாத்தீங்களா, இல்லீகலா சில வேலை எல்லாம் பாப்பாரு. அது என்னன்னா வெளிநாட்டுக்கு கன் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. அதுலதான் இந்த வர்மா சப்போர்ட்டிவா இருப்பாரு. இப்ப வர்மாவும் இவங்க ரெண்டு பேரை காலி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரை வேற வண்டியில கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் ஈரினை பக்கத்துக்கு போயிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ள வச்சு இவங்க ரெண்டு பேரோட கதையை முடிங்க அப்படின்ற மாதிரி தான் ஆட்கள் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப ஆட்களும் காட்டு பகுதிக்கு வண்டியை திருப்பி கொண்டு போயிடுறாங்க. அவள் தான் கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பயந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஆட்கள்லாம் அங்க இருந்து நடந்து போயிடுறாங்க. இவங்களும் கண்ணை திறந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல நந்து மட்டும் இருக்கான். நந்து தான் ஆட்கள் கிட்ட போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப இவங்க கிட்டயும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ஈரினுக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். ஈரின் சரண்டர் ஆகுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால தான் இவர் ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. இவங்க ஆரத்திக்கு தட்டி எடுக்க போனாங்க பாத்தீங்களா, அந்த கேப்ல இவரோட ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க. ஒரு பாடியை கொண்டு வந்திருப்பாங்க. இவர் இறந்த மாதிரி ஸ்டேஜ் பண்ணோம், அதே மாதிரி ஒய்ஃபோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. இப்போ ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல பிளாஸ்ட் நடந்துருது. ஆனா பின்னாடி தான் ஒய்ஃப் அந்த பிளாஸ்ட்ல சாவலன்னு தெரிய வரும். இருந்தாலும்
இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவர் விட்டுருப்பாரு. ஆனா நம்மள சாவடிக்க நினைச்ச வர்மாவை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஈரின் அன்னில இருந்து முடிவு பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற இவங்க ரெண்டு பேருமே ஈரினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப எப்படி அங்க போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் சிலிண்டர் வண்டி வருது. மிரட்டி இவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வர்மாவோட பார்ட்னர் தானே கமல். அவரை காப்பாத்துறதுக்காக தான் வர்மா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கமல் கமல்னு கூப்பிடுறாரு. இப்ப பின்னாடி வந்த ஒய்ஃபும் கமல் கமல்னு கூப்பிடுறாங்க. செல்ல பேரு குக்குவா இருக்கும். குக்கு குக்குன்னு கூப்பிடுறாங்க. அப்பயும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. பின்னாடி வந்த மம்தா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் குக்கு குக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் டவுட் பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேர் வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரினை லாக் பண்ணிட்டு தானே போனாங்க. ஈரினும் கொஞ்சம் மூவ் பண்ணி கேஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கேஸ் லீக் ஆகுற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்பதான் கரெக்டா இந்த இடத்துக்கு வர்மா வருது. வர்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்களை ரொம்ப லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா இவர் இல்லீகல் வேலை பண்றது இவங்களுக்கு பிடிக்கல. சரண்டர் ஆக சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாரு. நான் உயிரோட தான் இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறாரு. அன்னைக்கு கேஸ் காலி ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி வெடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அது மட்டும் காரணம் கிடையாது, பாடியில ஒரு விஷயத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செயின் தானே அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. ஆக்சுவலா செயினை இவர் தானே போட்டு போனாரு, பாடியில இல்லன்றதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒன் நாள் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன்னு சொல்றாரு. சரி நான் கிளம்புறேன்னு நடக்க பாக்குறாரு. ஆனா ஈரினும் தடுக்கிறாங்க. இந்த வாட்டி உயிரோட போக முடியுதுன்னு சொல்றாங்க. கையில ஒரு லைட்டர் வச்சிருக்காங்க. அப்பதான் கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவங்க கூட தடுத்து சண்டை போடுறாரு. உசைனும் காலுவும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே கேதர் ஆயிருக்கிற தகவல் போலீஸ்க்கும் தெரிஞ்சிருது. போலீஸும் மொத்த பெரிய அமுக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. போலீஸுங்களும் வெளியே இருந்து இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் சண்டை போடுறாங்க. ஹஸ்பண்ட் தள்ளி விட்டுறாரு. ஒய்ஃப் ஏடாகடமா கீழே விழுந்துடுறாங்க. இவரும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே வர பாக்குறாரு. ஆனா வெளியே போலீஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள சேஃபான ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாரு. கீழே விழுந்திருக்க ஈரின காலும் உசைனும் பாக்குறாங்க. பின் வழியா தப்பிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். வைக்கோல்ல இவங்களும் குதிச்சிடுறாங்க. இப்ப பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது எதிர அந்த பாட்டி தீப்பந்தத்தோட வராங்க. நீ பண்ண நினைச்சதை இப்ப பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் அவர் வீட்டுக்குள்ள தானே இருந்துட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க வைக்கோல பத்த வச்சிடுறாங்க. இப்ப அந்த வைக்கோல் வீட்டுக்குள்ள போது பிளாஸ்ட் நடக்குது. உள்ள இருக்க அவருக்கு பயங்கரமா காயெல்லாம் பட்டுது. இப்ப வர்மாவும் பயங்கரமா துடிச்சு இந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. ஈரினும் உள்ள வந்து அவரோட பாடியை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்த மாதிரி நடந்து போறாங்க. இவங்க ரெண்டு பேரை ஸ்டார்டிங்ல ரொம்ப கெட்டவங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க தான் நல்லவங்க அப்படின்னு காட்டுறாங்க. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. பாஸும் கொஞ்சம் தள்ளி இருந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப கன்னால இவங்க மூணு பேரையும் குறி வைக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. கன் பாயிண்ட்ல தான் மூணு பேரும் இருக்காங்க. கொல்லவா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதோட நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.